டேட்டா வச்சு சார்ட் போடணும் அப்படின்னா, நீங்க எம்எஸ் எக்ஸல் தானே யூஸ் பண்ணுவீங்க. ஆனா, நீங்க அடோப் இல்லஸ்ட்ரேட்டர்லயும் யூஸ் பண்ணலாம். இது வந்து பவர்ஃபுல்லான டூல். ஓகேங்களா? இது எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூல் பார்ல இங்க இருக்கும். ஓகேங்களா? காலம் கிராஃப்ட் டூல்னு இருக்கு பாருங்க. அதோட ஷார்ட்கட் பார்த்தீங்க கீபோர்ட் ஷார்ட்கட் வந்து ஜே. ஓகேங்களா? இதில பார்த்தீங்க அப்படின்னா 9 ஆப்ஷன்ஸ் இருக்கு. 9 ஆப்ஷன்ஸ்க்கான இமேஜ் நான் வந்து இங்க போட்டிருக்கேன். இது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு இதில ஏதாவது ஒண்ணு வந்து நான் உங்களுக்கு டேட்டாவ போட்டுட்டு சார்ட் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு காலம் கிராஃப்ட் டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இயர் வைஸ் சேல். இப்போ நீங்க வந்து 2022ல எவ்வளோ சேல் போட்டிருக்கீங்க, 2023ல எவ்வளோ சேல் போட்டிருக்கீங்க, 24ல எவ்வளோ சேல் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இயர் வைஸா நீங்க சேல்ஸ வந்து கம்பேரிசன் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த காலம் கிராஃப் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? 2வது பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாக்டு காலம் கிராஃப். இப்போ வந்து ப்ராடக்ட் ஏ, ப்ராடக்ட் பி அது வந்து எவ்வளோ சேல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டைமில் 2 ப்ராடக்ட்டுக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இது வந்து வெர்டிகலா இருக்கும். ஸ்டாக்டு காலம் கிராஃப் டூல். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, பார் கிராஃப் டூல். இந்த பார் கிராஃப் டூலும், இந்த காலம் கிராஃப் டூலும் சேம் தான். காலம் கிராஃப் டூல் வந்து வெர்டிகலா இருக்கும். பார் கிராஃப் டூல் வந்து உங்களுக்கு வந்து ஹரிசாண்டலா இருக்கும். ஓகேங்களா? சிட்டி பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து இப்போ பாருங்கள், கோயம்புத்தூரில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பாப்புலேஷன், மதுரையில் எவ்வளோ பாப்புலேஷன், சென்னையில் எவ்வளோ பாப்புலேஷன் சொல்லிட்டு நீங்கள் இந்த பார் கிராஃப் டூல் மூலமாக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்கடு பார் கிராஃப் டூல். இந்த ஸ்டாக்கடு பார் கிராஃப் டூல் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒர்க் டைம் டைமென்ஷன். மீட்டிங் எவ்வளோ நேரம், ஓகேங்களா? நீங்கள் ஒர்க் எவ்வளோ நேரம் பண்ணுறீங்க, மீட்டிங் எவ்வளோ நேரம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே ஏ டு பி சேல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஏ அண்ட் பி சேல்ஸ். அதே போல் தான் இதுவும் 2 ஒர்க்கு உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து இது வந்து ஹரிசாண்டலில் காட்டும், இது வந்து வெர்டிகலில் காட்டும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைன் கிராஃப் டூல். இந்த லைன் கிராஃப் டூல் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, மந்த்லி சேல்ஸ் ட்ரெண்டு. மந்த்லி எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, அதாவது ஜான்வரியில் எவ்வளோ, பிப்ரவரியில் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் மாதிரி நம்மளுக்கு வந்து காட்டும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா கிராஃப் டூல். ஏரியா கிராஃப் டூல்னால் நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுட்ருக்கீங்க, அந்த இடத்துல வந்து எவ்வளோ பேர் வந்து உங்கள் கடைக்கு வந்திருக்காங்க, ஜனவரி மந்த் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, பிப்ரவரி மந்த் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 7வதா ஸ்கேட்டர்டு கிராஃப் டூல். ஸ்கேட்டர்டு கிராஃப் டூல்ன்றது வந்து வெறும் பாயிண்ட் மட்டும்தான் இருக்கும். இதில் ஹைட் வர்சஸ் வெயிட் வந்து நீங்கள் வேரியேஷன் வந்து காமிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை கிராஃப் டூல். பை கிராஃப் டூல் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, பட்ஜெட் அலோகேஷன். இப்போ வந்து மார்க்கெட்டிங்க்கு 40% வந்து பட்ஜெட் கொடுக்குறாங்க, சேலரி 30% போயிடுது, அதர்ஸ் 10%, இல்லை இதில் ஏதாவது ஒரு 20% கொடுக்குறாங்கன்னா தனித்தனியாக பிரித்து அலோகேஷன் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த பை சார்ட், பை கிராஃப் வந்து யூஸ் ஆகுது. ரேடார் கிராஃப் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, குவாலிட்டி பார்க்குறீங்க, ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்க, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு பார்க்குறீங்க, கம்யூனிகேஷன் எப்படி பண்ணுறாங்க, க்ரியேட்டிவிட்டி எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, மார்க்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் எல்லோரும். ஓகேங்களா? அதில் தான் இந்த ரேடார் கிராஃப்ட் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? வாங்க டாபிக்குள்ளே போயிடலாம். இந்த இதில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக காலம் கிராஃப்ட் டூல் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு நான் இப்படி வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணோடனே எனக்கு இந்த மாதிரி வரும். இப்போ இந்த இடத்துல நான் எதுவுமே கொடுக்கல. 2வது காலம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ஆனியன், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிஞ்சால், டொமேட்டோ, பொட்டேட்டோ. ஓகேங்களா? இது வந்து வீக் 1ல், இது வந்து வீக் 2ல். ஓகேங்களா? ஆனியன் வந்து வீக் 1ல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபான்னு வச்சுக்கோங்க. பிரிஞ்சால் வந்து 35 ரூபான்னு வச்சுக்கோங்க. டொமேட்டோ வந்து 20 ரூபான்னு வச்சுக்கோங்க. பொட்டேட்டோ வந்து 15 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வீக் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா 32 ரூபான்னு வச்சுக்கோங்க. பிரிஞ்சால் பார்த்தீங்க அப்படின்னா 33 ரூபான்னு வச்சுக்கோங்க. டொமேட்டோ பார்த்தீங்க அப்படின்னா 18ன்னு வச்சுக்கோங்க. பொட்டேட்டோ பார்த்தீங்கன்னா 17ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வச்சுட்டு இந்த டிக் மார்க் இருக்கு இல்லைங்களா, அந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிராஃப் வந்து க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து வீக் 2, பிளாக் கலரில் இருக்கிறது வந்து வீக் 1. இங்கே பாருங்கள், ஆனியன் பார்த்திங்க அப்படின்னா வீக் 1ல் எவ்வளோ இருக்குது,
வீக் 2ல எவ்வளோ இருக்குது, பிரிஞ்சால் வீக் 1 வீக் 2, டொமேட்டோ வீக் 1 வீக் 2, பொட்டேட்டோ வீக் 1 வீக் 2 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கிராஃப் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு போட்டு கொடுக்கும். ஓகேங்களா? இது நீங்கள் எக்ஸலில் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அடோப் இல்லுஸ்ட்ரேட்டரில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஓகேங்களா? பிகினர் சீரீஸு டூல் பார் வந்து மோஸ்ட்லி கம்ப்ளீட் பண்ண போகிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து கண்டினியூ பண்ணி பார்த்துட்டே இருங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.